ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும்படியாகவும் செபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, இந்த நாட்களிலே எவ்வளவு நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை எல்லோரும் நன்கு அறிவோம். நெருக்கப்படுகிற காலத்தில், நெருக்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமலே ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் ஒருவர் கூட மடிந்து போவது கர்த்தருக்கு கடுகளவு கூட பிரியமே கிடையாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக உறவுகள், அநேக சொந்தங்கள், பந்தங்கள் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை அறியாமல், இயேசுவின் அன்பை அறியாமலே இன்னைக்கு அநேக ஜனங்கள், 1,80,00,000 ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவச்சனமே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஜனங்கள் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஜனங்கள் நாளுக்கு நாள் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்பட வேண்டும். ஜனங்களுடைய ரட்சிப்பு தேவனுக்கு பிரியமானது. ஜனங்களை ரட்சிப்பதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் அழிவிலிருந்து, இருளிலிருந்து மீட்கப்பட்டு ஜனங்கள் எப்படியாவது ரட்சிப்பின் பாத்திரங்களாய் மாற வேண்டும். எப்படியாவது பரலோக வாசிகளாய் மாற வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதிலே தேவன் தீவிரமாயிருக்கிறார். தேவனுடைய தீவிரமான ஒரு காரியம். ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது. ஜனங்கள் சீக்கிரமாய், அதிவிரவாய், பவுஞ்சாய், சாரையாய் தேவனை சார்ந்து ஓடி வருவதற்கு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ரட்சிப்பு என்ற பாத்திரம் யாருக்குரியது? யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? யார் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ரட்சிக்கப்பட்டவரிடத்தில் என்னென்ன காரியங்கள் காணப்படும்? இப்படி அநேக காரியங்கள் வேதம் பட்டியலிடுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லால் போதாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம், மனம் மாறினால் போதாது. ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை இழந்துவிடக் கூடாது. மனம் மாறினால், மனம் திரும்பினால் போதாது, அதை காத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக மனம் மாறினோம், எதற்காக மனம் திரும்பினோம் என்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய ரட்சிப்பின் காரியங்களை தேவனுடைய வருகை பரியந்தம் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை இழந்துவிட்டால் நாம் பரலோகத்துக்குரிய பரம அழைப்பை இழந்து விடுவோம். பரம பந்தய பொருளை இழந்து விடுவோம். ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது தேவ பிள்ளைகளே. ரட்சிப்பை இழப்பதற்குரிய வழிகள், ரட்சிப்பை இழப்பதற்குரிய கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. ரட்சிப்பு என்பது உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் கிடைத்தது என்று சொல்லலாம். ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு இலவசமாய் கிடைக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் விலக்கரையமாய் செலுத்தப்பட்டதனால் கிடைக்கப்பட்டது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டது நிமித்தமாய், இயேசு உங்களுக்காக எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று விசுவாசத்தின் நிமித்தமாய், இயேசுவை நம்பினது நிமித்தமாய் கிடைக்கப்பட்டது. ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமங்களையும் கல்வாரி இரத்தத்தினாலே கழுவினது நிமித்தமாய் பெற்றுக்கொண்டது. அந்த ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது தேவ பிள்ளைகளே. ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியம். ரட்சிப்பை குறித்து சகல ஜாதிகளுக்கும் சகல பாசைக்காரருக்கும் பரிசாற்ற வேண்டும். ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது தேவ பிள்ளைகளே. உலக காரியங்களை நிமித்தமாய்
உலகத்தினுடைய கிரியைகள் நிமித்தமாய் வெற்றி கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்களும் நான் இழந்துவிடக் கூடாது. கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. பல கோடி மக்கள், நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் சகல காரியத்திலும் முன்மாதிரிகளாய் ரட்சிப்பின் பாத்திரங்களாய் வெளிப்பட வேண்டும். என் அன்பு தேவச்சனமே, நீங்களும் நானும் வாழுகிற காலம் கடைசி காலம். இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். உன் ரட்சிப்பின் பாத்திரத்தை காத்துக்கொள். ரட்சிப்பின் பாத்திரமாய் நிலைநில். வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் என்று எழுதுகிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்பி குணப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். மரண பரியந்தம் நிலை நிற்பவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. உலகத்தின் முடிவு மரணத்துக்கு முன்பு வந்தால் முடிவு பரியந்தம், இல்லை உலகத்தின் முடிவுக்கு முன்பாக மரணம் வந்தால் மரண பரியந்தம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பிலை நிலைத்து நிற்க வேண்டும். இன்னைக்கு நிலைத்து நிற்க முடியாத கூட்டங்கள் ஏராளம். விழுந்து போய் விடுகிறார்கள். ரட்சிப்பை விட்டு விழுந்து போய் விழுந்து போகிற கூட்டங்கள் ஏராளமாயிருக்கிறார்கள். கட்டு கதைகளுக்கும் துரு உபதேசங்களுக்கும் உலக இச்சைகளுக்கும் உலக பொருளாதார தேவையில்லாத காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் விழுந்து போய் ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு ஏராளமாயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்காதபடி ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு தேவச்சனமே, ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு மிக மிக அவசியம். காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது தலை சீரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு இடத்திலே கேடயம் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பின் கேடயமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கேடயம் இருந்தால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு ஆயுதமாய் இருந்தாலும் சரி, நம் மார்புக்கு நேராக வருகிற எந்த ஒரு ஆயுதத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ரட்சிப்பின் கேடயம் என்று சொல்லுகிறார். கேடகமாயிருக்கிற கேடகம், தடுத்து நிறுத்தக்கூடிய கேடக ரட்சிப்பு. அழிவை, ஆபத்துகளை நாம் மேற்கொள்ள முடியும். ரட்சிப்பு இருந்தால், ரட்சிப்பை காத்துக்கொண்டால், ரட்சிப்பு நம்மை எதிராளிகளிடத்திலிருந்து பாதுகாக்கும். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது தேவ பிள்ளைகளே. ரட்சிப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. ரட்சிப்பை இழந்து விட்டால் நாம் என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லி ஆக வேண்டும். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கை தரத்திலே காணப்பட வேண்டும். நம்மை பார்த்து இன்னொரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய முன்மாதிரி மற்றவர்களுக்கு ரட்சிப்பாய் காணப்படணும். ஐயோ, நான் இவ்வளவு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேனே, இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேனே, இன்னும் இந்த ஜனம் ரட்சிக்கப்படவில்லையே, என் உறவு ரட்சிக்கப்படவில்லையே, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லை, என் சகோதரன் ரட்சிக்கப்படவில்லை, என் பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற, கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, என் அன்பு தேவ ஊழியக்காரர்களே, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த நேரத்தில் யாரை எப்படி ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். யாரை எப்படி அழைக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். சிலரை சுவிசேஷம் சொன்ன உடனே ரட்சிப்புகளை கர்த்தர் வழி நடத்தி விடுவார். சிலரை ஒரு நன்மை செய்தவுடனே ஒரு அற்புதத்தின் நிமித்தமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். சிலர் ஒரு நன்மை செய்வது நிமித்தமாய், ஒரு உதவி செய்வது நிமித்தமாய் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். சிலருக்கு என்ன செய்தாலும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். என்ன விதமான அறிவுரை கூறினாலும் சரி, என்ன விதமான ஆலோசனை கொடுத்தாலும் சரி, நிர்விசாரமாகவே இருந்து ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். அது தேவ கரத்தில் இருக்கிறது. தேவ கரத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைய தியானத்திற்கு எடுத்துக் கொள்வோம்.
ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 59வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு பாருங்க, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் என்ன செய்யவில்லையாம், குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய கர்த்தருடைய செவி மந்தமாக இல்லையாம். கூப்பிடுகிற வேளையிலே, கதறுகிற வேளையிலே, இயேசுவே என்று அழைக்கிற வேளையிலே அந்த தேவனுடைய செவிகள் என்ன செய்யவில்லையாம், மந்தமாகவில்லை. அவர் கரம் ஒன்றும் குறுகி போகாத கரம், குறுகி போகவில்லை. எல்லோரையும் அரவணைப்பதற்கு ஆவலாயிருக்கிறது, வெறித்த மனமாயிருக்கிறது. என் மகனே மகளே ஓடிவா என்று அழைப்பதற்கு ஆவலாயிருக்கிறது, குறுகி போகவில்லை. எல்லோரையும் ரட்சிப்பதற்காக தான் அவருடைய கரம், அரவணைக்கிற கரம் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் குறுகி போகல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது என்பதிலே மிகவும் கரிசனை உள்ள தேவனாய், ஆவலோடு எதிர்பார்க்கிற கரமுள்ளவர்களாய், கரமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரம் விரிந்தவனமாய் இருக்கிறது. மகனே வா, மகனே வா என்று சொல்லி உங்களுக்கு நேராக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக, கணவருக்கு நேராக, மனைவிக்கு நேராக, பெற்றோருக்கு நேராக, நண்பர்களுக்கு நேராக, சொந்த பந்தங்களுக்கு நேராக, அழிவின் விளிம்பிலே நிற்கிற ஜனங்களுக்கு நேராக, விக்கிரக ஆராதனை இருக்கிற ஜனங்களுக்கு நேராக, சத்தியத்தை அறியாமல் அறிந்தும் அறியாது போல நிர்மிசாரமாய் அலைகின்ற ஜனங்களுக்கு நேராக, தேவ பிள்ளைகளுக்கு நேராக அவருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. அவர் ரட்சிக்கணும் நினைச்சார்னா எந்த சூழ்நிலையிலும் ரட்சிப்பார். சிலரை வளைய விரித்து ரட்சிப்பார், சிலரை தூண்டில் போட்டு ரட்சிப்பார், சிலரை சிக்ஷித்து ரட்சிப்பார், சிலருக்கு அடி கொடுத்து ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பதற்கு பல வழிகள் உண்டு. வலையை போட்டால், வலைக்குள்ளே பொத்தினால் விழுந்தால் தப்பித்துக் கொண்டோம், சேதாரம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டு விடலாம். தூண்டில் போட்டால் மிக காயத்தோடு வேதனையோடு ரட்சிக்கப்படுவோம். சிலை சிக்ஷிப்பார், சிக்ஷையை தாங்க முடியாது. சில நேரங்களில் சில சிக்ஷைகளை தாங்க முடியாது. பல விதமான வேதனைகள், துக்கங்கள், கவலைகள், பல பாடுகளை கடந்து வர வேண்டியிருக்கும். சிலரை அப்படிதான் சிக்ஷைதான். சில நேரங்களிலே வியாதியை அனுமதித்து, நோய்களை அனுமதித்து, சிலரை விபத்துக்குள்ளே அனுமதித்து, வலைவிரித்து பார்த்து வராத மனிதர்களுக்கு சில நேரங்களில் சிக்ஷைகளை அனுமதிப்பார். இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதி. ஏனென்று சொன்னால் அந்த ஆத்துமா கர்த்தருக்கு தேவை. அந்த மனிதன், அந்த மனுஷி கர்த்தருக்கு தேவை என்று சொன்னால் எந்த வகையிலாவது கர்த்தர் ரட்சித்து விடுவார். முதலாவது வலையை விரிப்பார், இரண்டாவது தூண்டில் போடுவார், மூன்றாவது ஆண்டவர் சிக்ஷையை கொடுப்பார். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. எந்த வகையிலும் ஒரு மனிதனை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். இந்த ஆத்துமா எனக்கு தேவை, இந்த மகன் எனக்கு தேவை, இந்த மகள் எனக்கு தேவை, இவன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இவள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இவர்கள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் மீது தரிசனம் வைத்திருந்தால், உங்கள் மீது ஒரு அழைப்பை வைத்திருந்தால் எங்குமே ஓட முடியாது. எந்த வகையிலாவது உங்களை ரட்சித்துக் கொண்டு வருவார். வலையை விரித்து பார்ப்பார், வலையில் அகப்படவில்லையா தூண்டிலை போடுவார், தூண்டில் நீ அகப்படவில்லையா ஆண்டவர் என்ன செய்வார், சிக்ஷையை அனுமதிப்பார். அதிலேயும் நீ அகப்படவில்லை என்று சொன்னால் அடித்து நொறுக்கி கொண்டு வருவார். எந்த வகையிலும் நீ கர்த்தருக்கு தேவையுள்ள ஒரு பாத்திரமா என்று சொன்னால், பாத்திரமா இருந்தாய் என்று சொன்னால் எங்குமே ஓட முடியாது. என் அன்பு தேவச்சனமே, ரட்சிப்பதற்கு கர்த்தருடைய கரம் விரித்தவனமாயிருக்கிறது, குறுகி போகவில்லை. அவருடைய கரம் ரட்சிப்பின் கரம். அந்த கரம் உங்களை இன்றைக்கு ரட்சிப்பதற்கு ஆவலாயிருக்கிறது. மகனே மகளே நீ ரட்சிக்கப்படு, மகனே மகளே நீ மனம் திரும்பு, மகனே மகளே தேவதாசர்களே நீங்கள் குணப்படுங்கள். தேவன் ரட்சிப்பதற்கு தீவிரப்பட விரும்புகிறார். ரட்சிப்பு என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலோடு முன்மாதிரியாய் ஜீவிக்க வேண்டும். வாசிங்க மறுபடி தொடர்ந்து. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும். பாருங்க, இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் என்னென்று சொன்னால், மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பால் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பான், கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பான் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருப்பாள், இல்ல கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், அங்கே பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். ஒருவேளை உறவுகள் ரட்சிக்கப்படுவார்கள், உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். இப்படி ஏதோ ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு குடும்பத்திலே, ஏதோ ஒரு நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். காரணம் என்ன? ஏன் நான் இவ்வளவு ஜெபம் பண்ணுகிறேன்? என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் இவ்வளவாய் ஜெபம் பண்ணுகிறேன். என் உறவுகளுக்காக இவ்வளவாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன், உபவாசம் போடுகிறேன், காத்திருக்கிறேன், வேதத்தை அதிகமாய் தியானித்து காத்திருக்கிறேன். ஏன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை? பாவத்திலிருந்து ஏன் இன்னும் மீண்டும் அவன் மீட்கப்படவில்லை? பாவத்திலிருந்து மீள முடியவில்லை? ஏன் குடிப்பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி பல கேள்விகள் இருக்கலாம். காரணம் அவர்களுடைய என்ன செய்யுமா அக்கிரமங்களே, பெரிதான அக்கிரமங்கள். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் பிளவுகளை உண்டு பண்ணுகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள், அநேக கணவர் ரட்சிக்கப்படாமல், அநேக மனைவி ரட்சிக்கப்படாமல், அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அவர்களுடைய அக்கிரமம் தேவனுக்கும் அவர்களுக்கும் பிளவுகளை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். ஏன் ரட்சிக்கப்படவில்லை? விக்கிரக ஆராதனை ரட்சிப்பை தடுக்கிறது. கர்த்தர் ஒன்று ரட்சிப்பதற்கு, ரட்சிக்காமல் இருப்பதற்கு அவர் விரும்பவில்லை. ரட்சிக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், அவர் கை குறுகி போகவில்லை, அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. ஏன் அப்ப இன்று ரட்சிக்கப்படவில்லை? ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. பாதுகாப்பை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, உயர்வை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது, தப்புவிக்கிறதை குறிக்கிறது, தூக்கி விடுகிறதை, ஜலத்திலிருந்து தூக்கி விடுகிறதை, ஜலத்தில் அமிழ்ந்து போகிற பொழுது தூக்கி விடுகிறதை குறிக்கிறது, யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கிறதை குறிக்கிறது. இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். யுத்த களத்திலே சொல்லுகிறார்கள். தண்ணீரிலே மூழ்கி பொழுகிற பொழுது கர்த்தாவே எங்களை ரட்சியும், என்னை ரட்சியும் என்கிறார்கள். எதிராளிகள் வீழ்த்த நினைத்தால் கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறார். இப்படி பல அர்த்தங்கள் உண்டது. ரட்சிப்பு என்பது மனமாறுதலுக்குரியது மட்டுமல்ல, பல அர்த்தங்கள் இருக்கிறது, பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டது. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு இன்னொரு பதம் இருக்கிறது, பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு வார்த்தை. அதான் ரட்சிப்பு. இன்னைக்கு பாதுகாப்பு வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? விடுதலை வேண்டுமா? கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? கரம் பிடித்து நடத்தப்பட வேண்டுமா? ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு உங்களை விட்டு விலகி இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு உங்களுக்குள்ள பிளவுகளை உண்டு பண்ணுகிறது உங்களுடைய அக்கிரமங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு. பாருங்க, அவருடைய கரம் ரட்சிக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் அக்கிரமங்கள், பிரிவினை உண்டு பண்ணுகிறதாம். உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு அந்த கரத்தை தடுப்பதற்குரிய பிரிவினைகளை உண்டு பண்ணுவது என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய அக்கிரமங்கள் தான் பிளவுகளை, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அக்கிரமத்தின் மிகுதியினால் உண்டாகிற பிரிவினை. தேவனுக்கும் அவர்களுக்குள்ள ஒரு பிளவை உண்டு பண்ணும்படியான ஒரு பிரிவினை உண்டாக்குறது காரணம் அக்கிரமம். ஏன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை? அக்கிரம செயல்கள் பிரிவினை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருக்கும் அவருக்கும், கர்த்தருக்கும் உங்களுக்கும் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது அக்கிரம செயல்கள். அதனாலதான் ரட்சிப்பு இல்லை, அதனாலதான் பாதுகாப்பு இல்லை, அதனாலதான் விடுதலை இல்லை, அதனாலதான் சுகம் இல்லை, அதனாலதான் ஆரோக்கியம் இல்லை, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. பாருங்க, இதெல்லாம் ரட்சிப்பு தான். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. அவ்வளவு பெரிய அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது.
நீண்ட அர்த்தங்கள் உண்டு. ஈஸியா கேட்டுறதும் சுலபமாய் கேட்டு விடுகிறோம். நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயா? எந்த கிறிஸ்தவர்களை கேட்டாலும் ரட்சிக்கப்பட்டுட்டோம்மா, ரட்சிக்கப்பட்டுட்டேன்ற ஒரே ஒரு வார்த்தை மனம் திரும்பிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இந்த நீண்ட பட்டியலுக்குள்ள வருகிறார்களா என்று சொன்னால் அநேக கிறிஸ்தவர்கள் வருவதில்லை. காரணம் என்ன? அவருடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு அவர்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறது, பிளவை உண்டு பண்ணுகிறது. ரட்சிப்பின் அம்சம் கொண்ட, ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அநேக அம்சம் கொண்ட அர்த்தங்கள், அநேக விதமான காரியங்கள் சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? பிளவு, பிரிவினை. தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவிலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது. என்னதென்று சொன்னால் அவர்களுடைய அக்கிரம செயல்கள், பெருமை, மேட்டிமை, சுயநலம், வஞ்சகம், பொய், இப்படி பல அக்கிரம செயல்கள், கொலை பாதக சிந்தனைகள், சண்டை இழுத்து விடுகிற சிந்தனைகள், சுயநலம், ஏமாற்றுதல், வேசித்தனம், பட்சாரம், இச்சை, மாம்ச இச்சைகள், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறது. இதெல்லாமே தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே ஒரு விரிசலை கொண்டு வரும்படியாக, ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெறவிடாதபடிக்கு ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிறது. அதனாலதான் நீண்ட காலமாக வியாதி நீங்காமல் இருக்கிறது. அதனாலதான் சுகம் பெறாமலே இருக்கிறார்கள். அதனாலதான் இன்னும் விடுதலை பெற முடியவில்லை. பாவம் சொல்றாரு, பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு. எவ்வளவு அருமையா சொல்லுகிறார். செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதாம். உங்களுடைய பாவம், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படல? உங்களுடைய வேத வாசிப்பு ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? உங்களுடைய உபவாசம் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? பாவங்கள், அக்கிரம செயல்கள் தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. அதனாலதான் ஜெபம் கேட்கப்படவில்லை, வேத வாசிப்பு கேட்கப்படவில்லை. அதனாலதான் உபவாசத்துக்கு பதில் வருவதில்லை. பாவம் தேவனுடைய முகத்தை மறைக்கிறதாம். நம்முடைய ஜெபத்தை கேட்க விடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாக்கப்படுகிறது. காரணம் என்ன? பாவம் குறுக்கே நிற்கிறது. பாவத்தின் செயல்கள். மனம் திரும்புங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். சும்மா மனம் திரும்பிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டா மனம் திரும்பினது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனம் திரும்புவது, தெய்வங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு இயேசுவை மட்டும் இயேசுவ தெய்வமா ஏற்றுக்கொண்டால் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனம் திரும்புதல் என்பது அதல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்வது மனம் திரும்புதல் மட்டுமல்ல. அது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. இயேசுவை மட்டும் தெய்வமா ஏற்றுக்கொள்வது, சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்று சொன்னால் மாம்ச சுபாவங்களுக்கெல்லாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மாம்ச இச்சைகளுக்கு மனம் திரும்ப வேண்டும். பாவத்துக்கு, அக்கிரம செயல்களுக்கு முதல்ல மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் பல அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. இன்னைக்கு விவரித்து சொல்வதற்கு எல்லாரும் கேட்டா எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? என் அன்பு தேவச்சனமே, ஏதோ ஒரு அற்புதத்தை கண்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் வியாதி படுக்கையில இருந்து என்னை சுகமாக்குனாரு, அதனால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு ஏற்றுக்கொண்டால ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொல்றாங்க. அதல்ல ரட்சிப்பு. உறவு சரியாக இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்கும் உங்களுக்கும், கல்வாரி நாயகருக்கும் உங்களுக்கும், நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உறவு சரியாக இருக்க வேண்டும். சரியான ஒரு பாலமாய் இருக்க வேண்டும். விரிசல் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. விரிசலையும் பிரிவினைகளையும் உண்டு பண்ணுகிறதான பாவ செயல்கள், அக்கிரம செயல்கள் இருந்தால் ரட்சிப்பு கேள்விக்குறிதான். நம்ம என்னதான் தலைகளை நின்று ஜெபித்தாலும், வேத வாசித்தாலும், உபவாசித்தாலும் அவர் முகமறைக்கப்பட்டு விடுமா? வாசி அடுத்த வசனம். ஏனென்றால் உங்களுடைய கைகள் இரத்தத்தாலும் உங்களுடைய விரல்கள்
அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. ஏன் ரட்சிக்கப்படவில்லை? குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டதனாலதான். ரத்தம் சிந்துதலுக்கு ஏதோ ஒரு விதத்திலே உடந்தையாய் இருப்பதினால், உடைய கைகள் ரத்தத்தினால் உறவுகளுக்கு விரோதமாய், சகோதரனுக்கு விரோதமாய், சகோதரிக்கு விரோதமாய் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கைகளினால் செய்கிற அக்கிரமங்கள் படிந்து கிடக்கிறது. அக்கிரம கரை, பாவ கரை இந்த கைகளிலே படிந்திருப்பதனாலதான் தேவன் இன்னும் ரட்சிக்காமல் நிறைய பேர் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஏன் கர்த்தர் இன்னும் ரட்சிக்கவில்லை? பாவக்கரை படிந்திருக்கிறது கைகளிலே, இரத்த கரைகள் படிந்திருக்கிறது. என் அன்பு தேவச்சனமே, ரட்சிப்பு மிக முக்கியம். தேவனுக்கும் உங்களுக்கும் பிளவுகள் வந்துவிடக்கூடாது. பிளவு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அன்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் பிரிவினை வராமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்க சரியான ரட்சிப்பின் பாத்திரமாய், ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு உகந்த மனிதனாய் காணப்படணும். பெயருக்கு ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னால் அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்றால் பல அம்சம் கொண்டது சொல்லி இருக்கிற பட்டியல் இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் எப்படி காணப்படுவார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் என்ன குணாதிசயம் இருக்க வேண்டும், எந்த கிரியைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மினிமம் ஒரு 7 காரியமாவது காணப்பட வேண்டும். 7 செயல்கள், 7 கிரியைகளாவது காணப்பட வேண்டும். அந்த 7 காரியங்கள்: 1, இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். இந்த பரிசுத்த வேதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளை எல்லாம் நம்ப வேண்டும். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். மனுக்குலத்துக்காகவே மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் கிருபாதார பலியாய், பாவங்களுக்காய், சாபங்களுக்காய், மனுக்குலத்தினுடைய பாவ சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். அவர் 3ஆம் நாள் வாக்குத்தத்தத்தின்படி உயிர் தெழுந்தார். அவர் மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். முதல் காரியம், ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய காரியங்கள்: 1, நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் சரியா செய்வார். நான் இந்த வேதத்தை நம்புறேன், இந்த வாக்குத்தத்தங்களை நம்புறேன், என் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் நம்புகிறேன் என்ற முதல் நிலைப்பாடு இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். 2வது காரியம், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இருக்க வேண்டும். நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னாலே விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நாம் உலகத்துக்குள்ளே மனம் திரும்புவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி காணப்பட்ட ஒரு வாழ்க்கையை மறந்து நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்பிக்கை என்பது நமக்கு வர வேண்டிய காரியம் எங்கே ஒன்று இருக்கிறதை கண்ணாலோ காதாலோ கேள்விப்பட்டோ பார்த்தோ அது எனக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. விசுவாசம் என்பது காண முடியாததை, கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை கிடைக்கும் என்று சிந்திக்கிறோம்ல, காத்திருக்கிறோம்ல, அதுதான் விசுவாசம். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இருக்கிற பொருளை நம்புறது நம்பிக்கை, கிடைக்கும் என்று நினைப்பது நம்பிக்கை. இல்லாத பொருளை கிடைக்கும் என்று நம்புவது, கிடைக்கும் என்று சிந்திப்பது, நினைப்பது விசுவாசம். அதான் விசுவாசத்துக்கும் இருக்கிறதை நினைப்பது நம்பிக்கை, இல்லாததை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைப்பது விசுவாசம். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டவனிடத்திலே நம்பிக்கையும் இருக்க வேண்டும், 2வது விசுவாசம் இருக்க வேண்டும். 3வது ஒரு காரியம் மிக மிக அவசியமான ஒன்று, முக்கியமான ஒன்று, இந்த வேதத்திலே முக்கியமான ஒன்று, பிரமாணங்களிலே முக்கியமான ஒன்று, ரட்சிக்கப்பட்டவனிடத்திலே காணப்படுவது அன்பு. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் சத்துருவையும் சிநேகி.
அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு காட்ட வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். துரோகியை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்பிக்கை துரோகியையும் மன்னிப்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குள் இருக்கிறது. அப்போ எங்கே அன்பு காணப்பட வேண்டும், எங்கே ரட்சிப்பின் பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு காணப்பட வேண்டும். எல்லோரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். வெறுப்பை எல்லாம் அப்புறப்படுத்தி எல்லோரையும் நேசிக்க வேண்டும். ஜாதி, மதம், நிறம், இனம், மொழி கடந்து யாவரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். மதத்தை பார்த்து, மொழியை பார்த்து, ஜாதியை பார்த்து, இனத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து அன்பு காட்டக்கூடாது. எல்லோரும் தேவ பிள்ளைகள், எல்லோரும் தேவ சாயலில் நம்மை போன்று படைக்கப்பட்டவர்கள், எல்லோரும் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற சிந்தையோடு ஒருமித்த கருத்தோடு யாவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இது ரட்சிப்பில் ஒன்று. ரட்சிப்பில் 7 காரியம், மினிமம் குறைந்தது 7 காரியங்கள் இருக்க வேண்டும். 1 நம்பிக்கை, 2வது விசுவாசம், 3வது அன்பு, எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுவது, 4வது ஒரு காரியம் அறிக்கை செய்ய வேண்டும். எண்ணத்தை, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கிற யாவரும் பாவிகள் தான். மாம்சத்தில் பிறந்த எல்லோரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பரிசுத்த வேதத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. மாம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் பாவிகள். சாபம், ஏதேன் தோட்டத்தில் விழுந்த சாபத்தின் நிமித்தமாய் ஏதேனிலிருந்து பெறப்பட்ட சாபம், அதனாலதான் பிறந்த அனைத்து சந்ததிகளும் பாவத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பாவிகளாகி நாம் எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், நம் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த தலைமுறையாய் செய்யப்பட்ட பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஓ, இந்த பாவங்களெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இனி நான் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, 4வது காரியம் பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கை செய்வது. இது ரட்சிப்பின் பாத்திரத்தில் ஒன்று. 5வது ஒரு காரியம் அறிக்கை செய்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு அநேகர்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள், அக்கிரம செயல்களை அறிக்கை செய்கிறார்கள், ஆனால் அதை விட்டு விடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, எவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன்தானே இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அறிக்கை செய்தால் போதாது. இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இனி நான் இந்த பொல்லாப்பை செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி இந்த அக்கிரம பாதக செயல்களை இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் போதாது. அதை விட்டுவிட வேண்டும். நாம் தீர்மானம் எடுத்த பாவ காரியங்களை, அறிக்கை செய்த பாவ காரியங்களை இனி ஒரு காலம் செயல் வடிவத்துக்கு நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி அதை விட்டுவிட வேண்டும். 5வது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, விட்டு விடுகிற ஒரு காரியமாயிருக்கிறது. இது ரட்சிப்பின் பாத்திரத்தில் ஒன்று. 6வது ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, உலகத்திற்கு விலகி நிற்பது. உலகத்திற்கு விலகி நிற்க வேண்டும். உலகம் மாயை, உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. உலகம் எங்கும் பாவம் பெருகியிருக்கிறது. உலகத்துக்கு விலகி நிற்க வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்று தீர்மானித்து இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் வரையறுத்து உலகத்துக்கு நீங்களும் நானும் விலகி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனை பார்த்து கேட்டார், நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும்
உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு உலக காரியத்துக்கும் விலகி நிற்க வேண்டும். ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிற காரியங்கள் எதுவானாலும் சரி, அந்த உலக காரியத்துக்கு விலகி நின்றால் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ளலாம். ரட்சிப்பின் பாத்திரங்களில் காணப்படுவதிலே உலகத்திற்கு விலகி நிற்கிற ஒரு காரியம். 7வது ஒன்று சொல்லுகிறது, மிக முக்கிய காரியத்தில் இது ஒன்று, பரிசுத்தம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் சொல்லுகிற பொழுது, பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவர்களுக்குத்தான் பரிசுத்தவான்கள் என்ற பட்டியல் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் கூட்டம் என்ற பட்டியல் காணப்படும். பரிசுத்தம் மிக மிக அவசியம். பரிசுத்தம் இல்லை அப்படின்னா தேவனை ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டோங்கிறதுனால தேவனை தரிசிக்க முடியாது. இந்த 7 அம்சங்களும் கொண்டவனாய் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரங்களிலே இந்த 7 அம்சங்கள் கொண்ட காரியங்கள் இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான இந்த 7 காரியங்களும் பரிசுத்தம் மிக மிக அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எவ்வளவுதான் வாரி வழங்கி அள்ளி கோடி கோடியாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாலும், கோபுரங்களை கட்டி கொடுத்தாலும் சரி, ஏழைகளுக்கு வாரி இறைத்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பின் பாத்திரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையாய் போய்விடுவோம். ரட்சிப்பின் பாத்திரமாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனாய் காணப்பட்டால் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், நம்முடைய ஜீவன் முடிவு வரை, நம்முடைய உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, பாவத்தை அறிக்கை செய்கிறது, பாவ அக்கிரம செயல்களை விட்டுவிடுவது, உலகத்திற்கு மாயையான இச்சையான இழிவான ஆதாயத்திற்கு விலகி நிற்கிற காரியங்கள், பரிசுத்தமாய் வாழுகிற இந்த 7 காரியங்களும் ரட்சிப்பின் பாத்திரத்துக்கு உட்பட்டது. இந்த 7 அம்சங்களும் 7 காரியங்களும் 7 கிரியைகளும் ரட்சிப்பின் பாத்திரத்தில் காணப்பட வேண்டும். அற்புதத்தை கண்டு, சூழ்நிலை கண்டு, ஏதோ ஒரு விதத்திலே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பி வந்தால ரட்சிக்கப்பட்டுட்டேன் அர்த்தம் இல்ல. ரட்சிக்கப்பட்டால் இந்த 7 அம்சங்களும் இருக்க வேண்டும். இன்னும் பெரிய பட்டியல் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் என்னெல்லாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி முக்கிய காரியங்களை, முக்கியமான 7 அம்சங்களை நான் தெளிவுபடுத்திருக்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ரட்சிப்பை குறித்து நான் தியானிக்கிற வேளையில் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாவ அறிக்கை இருக்க வேண்டும், பாவ அக்கிரம செயல்களை விட்டுவிடுகிற காரியம் இருக்க வேண்டும், உலகத்தின இச்சையான காரியங்களுக்கு, உலக மாயைக்கு விலகி நிற்க வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஒரு ஜீவியம். இந்த 7 காரியங்களும் மிக மிக அவசியமாயிருக்கிறது. இந்த 7 காரியம் இருக்குமானால் மாத்திரமே ரட்சிப்பின் முழுமையான ஒரு பாத்திரமாய் காணப்படும். ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியம். அவனால் ரட்சிப்புக்குள்ள இந்த 7 காணப்பட்டால் மாத்திரம்தான் ரட்சிப்பின் பாத்திரமாய் நிற்க முடியும். ரட்சிப்பு ஏன் இன்னைக்கு அநேகருக்கு கிடைக்கல? அவங்க பாவங்களும் அக்கிரமங்களும் தான் கிடைக்க விடாதபடிக்கு தேவனுக்கு அவர்களுக்கு பிரிவினை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்பட முடியல. வரும் காலங்களிலே இந்த நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, அறிக்கை செய்கிறது, விட்டுவிடுகிற காரியம், உலக காரியங்கள், பரிசுத்தம், இந்த 7 விதமான பட்டியலை 7 காரியங்களையும் கொண்டு விவரித்து வருங்காலங்களிலே பேசலாம், தியானிக்கலாம். இன்னைக்கு சுருக்கமாக இந்த 7 முக்கிய காரணமாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட இடத்துல இந்த 7 காரியங்களும் காணப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சும்மா சொல்லிட்டு பேர் கிறிஸ்தவனாய் வாழுவதல்ல.
இந்த 7 காரியங்களும் காணப்பட்டால் மாத்திரம்தான் அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு முழுமையான பாத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரட்சிக்க கூடாது என்பது அவருடைய விருப்பம் இல்ல. எல்லோரும் ரட்சிக்கப்படணும். அவருடைய கரம் குறுகி போகல. அதனால அதை எழுதுறாரு, ரட்சிக்க கூடாதுபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, விரிந்திருக்கிறது. வா மகனே வா மகளே என்று அழைக்கிற அந்த அன்பு கரம் உங்களுக்கு நேராக, உடைய உறவுகளுக்கு நேராக, பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓ, ரட்சிக்கப்பட்டு விட மாட்டானா? குடியை விட்டு விட மாட்டானா? பாவத்தை விட்டு விட மாட்டானா? அக்கிரமத்தை விட்டு விட மாட்டானா? இப்படி பொல்லாத காரியங்களை அறிக்கை செய்து விட்டு விட மாட்டானா? விசுவாசிக்க மாட்டானா? நம்ப மாட்டானா? எல்லோரிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ள மாட்டானா? உலகத்தின் பொல்லாத காரியங்களுக்கு விலகி ஓட மாட்டானா? பரிசுத்த ஒரு ஜீவியம் ஜீவிக்க மாட்டானா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார் கர்த்தர். இவைகளெல்லாம் அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினால் அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை என்ற அந்த கரம் ரட்சிக்கும். ரட்சிப்பு தாமதிப்பதற்கு காரணம் என்ன? பாவ செயல்களும் அக்கிரம செயல்களும் தான். தேசத்தில் இன்னைக்கு லட்சோதிபதி லட்சம் கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு உலகத்திலே காரணம் என்ன? பாவ செயல்கள், அக்கிரம செயல்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஓ என்று கதறி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திறப்பலை நிற்கிறோம், உபவாசம் விட்டு கதறி கொண்டிருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஏன் அவருடைய கரம், அவருடைய செவிகள் மந்தமாயிருக்கிறது? காரணம், பாவ செயல்கள், அக்கிரம செயல்கள் பிரிவினை உண்டு பண்ணுகிறது, அவருடைய செவியை மந்தமாக்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு கோடி மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாவ செயல்களும் அக்கிரம செயல்களும் நீங்கி எல்லோரும் ஆயத்த நிலைக்கு வருகிறார்களோ, தேசம் ஆயத்த நிலைக்கு வருகிறதோ, அப்பொழுது நம்முடைய எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்படும், அவருடைய செவி திறக்கப்படும். ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகாத அந்த கரம் எல்லோருக்கு நேராக நீட்டப்பட்டு அரவணைத்துக் கொள்ளும். ரட்சிப்பு நிச்சயம் உண்டு. பாவ செயல்களும் அக்கிரம செயல்களும் குடும்பங்களை விட்டு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு, தேசத்தை விட்டு என்றைக்கு அப்புறப்படுகிறதோ அன்றைக்கு ரட்சிப்பு நிச்சயம். முடிவு வரை அந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்புக்காக நாம் இந்த 7 அம்சங்கள் கொண்ட இந்த காரியங்களை நிலைநிறுத்தினால் நம்முடைய ரட்சிப்பு பாதுகாக்கப்படும். நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரங்களாய் நீங்களும் நானும் நிலை நிற்க முடியும். ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நமக்கு விடுதலை இலவசமாய் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அற்புத வாழ்க்கையில் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சத்துரு மேற்கொள்ள முடியாது, பிசாசு மேற்கொள்ள முடியாது. ரட்சிப்பின் பூரான அம்சங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டால் மாத்திரமே, என் அன்பு தேவச்சனமே, ரட்சிப்பை காத்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. கிருபை நிறைந்த கிறிஸ்து இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய அன்பு கரம் குறுகி போகவில்லை அப்பா. அந்த அன்பு கரம் இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மக்களுக்கு நேராக, மகனுக்கு நேராக, மகளுக்கு நேராக, கணவருக்கு நேராக, மனைவிக்கு நேராக, பெற்றோருக்கு நேராக, உறவுகளுக்கு நேராக நீட்டப்படட்டும் அப்பா. அண்டை வீட்டாருக்கு நேராக, என் தேசத்தின் குடிகளுக்கு நேராக, பாசைக்காரர்களுக்கும் ஜாதிகளுக்கும் நேராக உடைய அன்பு கரம் அப்பா நீட்டப்படட்டும். ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. மனம் திரும்பி குணப்பட்டு பாவத்தை விட்டுவிட்டு அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதாய் எல்லோரும் ஆண்டவரை அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜனங்களாய் மாறட்டும் ஐயா. தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நம்பிக்கை, வேதத்தை குறித்த நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவினிடத்தில் அற்புத அடையாளங்களை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. ஓ இல்லாதவைகளை எல்லாம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. ஓ காணாத பரலோகத்தை காண்பேன் என்று விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, பரிசுத்தம் 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 மேலோங்கட்டும் ஐயா. தேசத்துல எல்லா அலுவலகங்களிலும் துறைகளிலும் ஐயா, எல்லா துறைத்தனங்களிலும் பரிசுத்தம் மேலாங்கட்டும் ஐயா. எல்லா நிர்வாகங்களிலும் பரிசுத்தம் மேலோங்கட்டும் ஐயா. எல்லா பரிசுத்த ஆண்டவரே திருச்சபைகளிலும் பரிசுத்தம் வெளிப்படட்டும் ஐயா. எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும், எல்லா ஊழியக்காரரிடத்திலும், அவருடைய பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவரை பரிசுத்தம் மேலோங்கட்டும் ஐயா. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழட்டும். ஊழியக்காரருடைய ஆண்டவரே குடும்பங்கள்
பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழட்டும். எல்லா சபைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா ஸ்தாபனங்களையும் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். எல்லா அலுவலகங்களையும் அதிகாரிகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா நிர்வாகத்தையும் தேசத்திலே பரிசுத்தப்படுத்தும். எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எங்க தேசம் ரட்சிப்பின் தேசமாய் மாறட்டும். உம்முடைய அன்பு கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரை ரட்சிக்க கூடாதபடிக்கு பிளவுகளை பிரிவினைகளை உண்டு பண்ணிருக்கிற எங்க தேசத்திலே ஆண்டவரே உமக்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்து குடிகளுக்கும் ஆண்டவரே பிளவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற சாபங்கள் பாவங்கள் அக்கிரம செயல்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே என் தேசத்தில் ஆண்டவர் உமக்கும் தேசத்துக்கு இருக்கிற பிளவுகள் நீங்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த பாவ செயல்கள் அக்கிரம செயல்கள் எல்லாம் என் தேசத்தை விட்டு முற்றிலும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே ஊழியக்காரனை விட்டு ஊழியக்காரை விட்டு ஆண்டவரே வாலிபனை விட்டு வாலிப பிள்ளையை விட்டு நீங்கி போகட்டும். ஆண்டவரே பாதக செயல்களுக்கு பாவங்களுக்கு சாபங்களுக்கு அக்கிரம செயல்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அருவருக்கிற காரியங்களுக்கு விலகி நிற்கட்டும் ஐயா. உலகத்துக்கு விலகி நிற்கட்டும். பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ரட்சிக்கப்படட்டும். ஒருவரு கூட கெட்டு போக கூடாது. என் தேசம் ரட்சிப்பின் தேசமாய் மாறட்டும். உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே காத்துக்கொள்ள ரட்சிப்பின் பாத்திரங்களாய் நிலை நின்று அதற்குட்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.